எல்லா விதம் தெரியுமா? எல்லா விதம் தெரியும். என்னை ஏமாத்திடுவான் தொட்டு நான் சாம வேண்ட கூட்டு போற எங்கம்மா கூட்டு போற வேலைக்காக பயந்து கொண்டு ஆழி என்ற சமுத்திரத்தில் ஓடி ஓடி ஏழு கடலுக்கு மத்தியில் ஒரு கருங்கடலிலே கோட்டை அமைத்து அந்த கருங்கடலை எனக்காக பதவி கொண்டு கடல் கண்ட சூரா அடைய கடல் கண்டா சூரா மாயாஜாலம் மந்திரஜாலம் பலமாக யாரிடத்திலே பெற்றார்? அந்த சிவபெருமானை கொலைத்த தந்தையரா பைத்தியக்காரா. அப்படின்னா போட்டிக்கு தயாரிக்க இருக்கிறார். முதல் வழி என்ன வழி தெரியுமா? கனிபலி. கனிபலி உயிர் உள்ள ஒரு கனி. எப்படிப்பட்ட வழி தெரியுமா? இந்த கனிபலியில் 1000 விஷமுசிகள் நான் பூமாதேவியின் சிரசின் மேம்பட்ட போகிறேன். பூமாதேவியின் சிரசின் மீது அமர்த்த போகிறேன். நீ உனது சிரசால் மோதி இதை சேதம் செய்ய வேண்டும். உன்னால் முடியுமா? ஓம் ரீம் ஜெய். மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அழகான காலை வேளையில் இந்த அம்மனை சாட்சியாக வைத்து பூமாதேவியின் சிரசின் மீது 1000 விஷ ஊசிகள் ஏற்றப்பட்டு உயிருள்ள ஒரு கனிபலியை வைத்திருக்கிறார். என் சிரசினால் மோதி நான் பலி கொடுக்கும் பொழுது நீதான் ஆதரிக்க வேண்டும். முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகனே நீதான் அடியனை ஆட்கொள்ள வேண்டும். அப்பா கணபதி சுவாமி கணபதி கணபதி சுவாமி கணபதி உலகோதன் பொருளை கணபதி
மன்றத்திலே திருப்பரங்குன்றத்திலே பெண்கள் ஒரு மன்றத்திலே அன்பழகன் வீழ்ந்திருந்தான் அழகாக அவள் நங்கிருந்து காட்டி தந்தான் அருளாக அருளாக. திருப்பரங்குன்றத்திலே பெண்கள் வரும் மன்றத்திலே திருப்பரங்குன்றத்திலே பெண்கள் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீழ்ந்திருந்தான் அழகாக அவன் அங்கிருந்து காட்டி தந்தான் அருளாக அருளாக. அடே கலக்கண்டாசுரா, முதலாக வைத்தாயே உயிருடன் வெற்றிகரமாக முடித்து விட்டாயே. ஏய், டேய், இவனை எங்கடா ரோட்ல சுத்தி கிடப்பாமா அவனை இட்டாந்தீங்க. டேய், முதல் பலி வைத்தேன். ஆமா தானே கேட்டுட்டாரு. அடுத்த பலி அது பலி. ஆமா இது இந்த பலி அவனை கொடுக்க முடியுமா? அவங்க என்னோட சின்ன பையன். அதை தொட்டா அவன் செத்தா. சேட்டா பொண்ணு இருக்க போகிறான். பொண்ணு வாசிக்கிறான் போடா. ஏய். இந்த கருவடி சாவு பாருங்க. நிச்சயமாக. கொண்டு வரா இரண்டாவது படி. பொண்ணு தவறு என்று என்று பார்த்து ஓடி விடுத நாட்டை விட்டு. அம்மா, என்னடா? ஆம்புலன்ஸ் போடவா? ஏய். ஆம்புலன்ஸ் போடுவான். ஆம்புலன்ஸ். இவனை சாவடிக்கு போட்டாவன. இத வச்சா. இதை வச்சு சாவடிக்கு போகிறேன். எப்படி? டேய், என்ன பலி தெரிகிறதா? கருபலி கருபலி இரண்டு உயிர் உள்ள ஒரு கருபலி. உன்னை கொடுக்க முடியுமா? ஓ பகவதியே ஓடி வா ஓடி வா. இரு உயிர் உள்ள இந்த கருவானை என் வாயினால் கவி இந்த பலியினை கொடுக்க வேண்டும். சேதம் செய்ய வேண்டாம். கண்டாசூரா, முடியுமா? விளையாட்டு வினையாக முடிந்துவிடும். எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்தினிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனால் இந்த உயிருள்ள கரு ஒரு உருவான கருவை அடியனால் சேதம் செய்ய டேய், டேய். இவனா முடியாதுன்னு சொல்லிவிட்டான். பயந்து விட்டான் மனையே. பயந்தடவன். என்னை பார்த்து பயந்தடா. கடல் கண்டாசூரா, அந்த சாட்டுக்கடை பார்த்து பார்க்கிறேன் உன்னை. கருவை சேதம் செய்ய வேண்டும் என்றால் முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு கருவானது தாயின் கருவறையிலேயே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக அந்த ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. பிறக்கும் பொழுது கருவறை, நடக்கும் பொழுது தெருவறை, இறந்த பிறகு கல்லறை. இதுதான் 3 நாள் வாழ்க்கை. இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரானது டேய். பிறக்கின்ற பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. நமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தன் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம்.
நீராளியை உருவாக்கிய இந்த உயிரானது அடியேனா எப்படி சேதம் செய்ய முடியும்? ஆண்டவா, தாயே கங்கையம்மா, எல்லாம் விளையாட்டுத்தானா? கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகளை மீட்க வேண்டும் என்றார். அவர்கள் கரத்தாலே பாரிஜாத மலரையும் பார்க்கடல் நீரையும் அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டுமே. ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். இந்த கருவை நான் வழி கொடுத்து என் தங்கைகளை உயிர் பெற செய்கின்றேன். ஆண்டவா, உயிர் உள்ள கருவழியை உடைக்க போறேன். இந்த முக்கன் கொண்ட தேங்காய் சிவபெருமான் இருப்பதோ 3 கண்கள். இந்த தேங்காய்க்கு இருப்பதோ 3 கண்கள். பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் மீண்டும் இந்த உலகத்தில் உயிர் பெற வேண்டும் என்றார். சக்தியினை பெற வேண்டும் என்றார். இந்த முக்கன் கொண்ட தேங்காயை என் கரத்தினால் எடுத்து என் சிரசிலே நான் சேதம் செய்ய. இந்த பூமியிலே நான் பிறந்து விட்டேன். நான் வாழ்வதோ இல்லை நான் சாவதோ. ஆண்டவா பரமேஸ்வரா, காவல் தெய்வமாக இருந்து நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும். அட காத்தா கருப்பண்ணா,
கோவிந்தா இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடி. எல்லோருக்கும் பொது வீடு, எல்லோருக்கும் பொது வீடு. இது எழுந்த சுடுகாடு. எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடி. உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதர் கட்டுவதோ மனக்கோட்டை. உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதர் கட்டுவதோ மனக்கோட்டை. 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து சுடுகாட்டுல நமக்கெல்லாம் 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து அதில் 6 அடியில் நம்மை அடக்கிடுவார். 6 அடியில் நம்மை அடக்கிடுவார். உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடி. நான் வைத்த போட்டியில் தேங்காய் எடுத்து தேங்காய் அவர் வேற அவங்க தான் வச்சு மட்டும்தான் ஒரு பாடு. தொடர்ந்து நாடகம் வருது என்னோட. சாரடா